ஆதி துணை ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். செந்திலகத்தின் நந்தியின் கொழு சேவை சேர்வையின் தன்னிழல், சேவை கொண்டவன் சேர்வை காகத்தின் சேவை பூமி மூக்கானபோல். எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயூரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு. வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் சித்திக்குது. திருமறை குரு பெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது பெருமானவர்கள் திருமறை குருபெருமானாக, அந்த பரிசுத்த ஆவியாக நமது தெய்வம் அவர்கள் எப்பவும் விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக, அந்த வேத வாக்கியங்களை ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட வாசகம் நம்முடைய திருவருட்குறளிலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். இந்த திருவாக்கியத்தில் அந்த யமனுடைய அந்த அதிகார பலத்தை முறியடித்து நம் எல்லோரையும் எப்படி தெய்வம் அவர்கள் அந்த விண்ணுலகத்தில் தன்னுடைய விண்ணுலகத்திற்கு நம்ம எப்படி எளிமையாக ஏற்றுகிறார்கள் என்பதை, நமக்கு எளிமை, அவர்களுக்கு அது பாடு அல்லவா, அவர்களுடைய பாடு. நமக்கு அதை எளிமையாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வல்லபம், அந்த ஆயுதம், அந்த யமனை வென்ற அந்த திருமறை எப்படி அது ஆயுதமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை, அதை வேதத்தின் சிறப்பாக, திருமறையின் சிறப்பாக எப்படி கொண்டு வந்து நமக்கு அந்த அருள்வர்ஷிப்பை வழங்கியிருக்காங்க என்பதை படித்து தரிசனம் செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 316, பழைய அச்சு நூல், பக்கம் எண் 273. சாதிகளின் கர்த்தாவே, நம் வஞ்ச புலன்களின் சதியை வெல்லக்கூடிய ஒரு ஜீவரட்சிப்பு தாயை, பேரறிவாகார துணையை, காருண்ய திருமேனி தாங்கி வந்துள்ள தெய்வ தேசிகேந்திரரை அடைய வேண்டியது மனித தூலம் எடுத்த எல்லாருடைய முதன்மையான அதிமுக்கிய கடமையாகும். இவ்வாறு அவர்களை தேடி அடைந்து தஞ்சம் புகவில்லை என்றால், அவர்களின் காருண்ய கோட்டைக்குள் நீ குடியேறி கொள்ளவில்லை என்றால், நிச்சயம் உன் அறிவு சிறுத்து மனப்பேய்க்கு அடிமையாகிவிடும். அதன் பயன் யமனாகிய மரளி செய்யும் வாதனையில் புக்கு கற்பகோடி கால அபாயத்தில் நீ நுழைய வேண்டியதுதான். இணை துணையற்ற அந்த ஆபத்தை மாற்றி தப்பித்து கொள்வதற்கு அல்லாமல் இந்த அருமையான மேலாபரமான அறிவை உனக்கு கொடுத்தது வேறு எதற்கு என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. இப்போ இந்த திருவாக்கியத்தின் இந்த பகுதிக்கும் நம்முடைய தெய்வ திருப்பாடல்கள் திரட்சி, தெய்வ திருப்பாடல்களின் திரட்சி, அந்த பகுதியில் வருகின்ற இடப்பாக ஆசார கண்ணியில் வருகின்ற 2 வரி பாடலாகிய ஒரு 2 வரிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, வஞ்ச புலன் சதிக்கும் மரளி செய்யும் வாதனைக்கும் அஞ்சுது எனது நெஞ்சம் உமது அடிநிழலை தந்து அருளும் என்று இறைஞ்சி பாடுவதாக நமக்கு வாசகம் கொடுத்து வச்சுருக்காங்க அல்லவா. நம்ம இறைஞ்சி வேண்டுகிறோம் நமது தெய்வம் அவர்களை. வஞ்ச புலன் சதிக்கும் மரளி செய்யும் வாதனைக்கும் அஞ்சுது எனது நெஞ்சம் உமது அடிநிழலை தந்து அருளும். அப்போ அடிநிழலை தந்தருளும் அப்படின்னு சொல்லுவது
அது இங்கே எனக்கு கொஞ்சம் முரண்பாடாக தெரியுது. என்ன முரண்பாடுன்னா, அவங்க அடிநிழலை கொடுத்துட்டாங்க, அவங்க இனிமே ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. ஏற்கனவே அவங்களுடைய அடிநிழலை நமக்கு கொடுத்துட்டாங்க. நிழல் போலும் பிரியாது என ஆண்ட என் தலையில் என்குரு தாழ்வாழி வாழியே. அந்த நிழலை அதை அவங்க ஏற்கனவே அந்த அடிநிழல் என்பது அவர்களுடைய அந்த திருவடி, அவர்களுடைய அந்த திருப்பாதம் தான் நிழல். அப்போ அந்த நிழலை கொடுத்துட்டாங்க. அடிநிழலை தந்து அருளும் என்று இனிமே தாங்க அப்படின்ற மாதிரி தான் அது மீனிங் வருது, பொருள் வருது. அதற்காக சொல்ல வந்தேன். அப்போது தெய்வம் அவர்கள் அதை வழங்கிட்டாங்க. இருந்தாலும் புதிதாக வேண்டுபவர்களுக்கு அதை உபயோகப்படுத்திக்கலாம் அல்லவா? அப்போது அந்த நிழல் வந்து நமக்கு மெய்வழிச்சாலை சாவிதத்தில் ஒரு விருட்சமும் உயர்வண்ண சாலையும் மறு விருட்ச நிழல்மறை கோஷமும் என்று நம்ம வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அப்போ அந்த நிழல் வந்து அந்த திருமறையாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்க அந்த வஞ்ச புலன்கள் பூரா சதி செய்யக்கூடியதாக தான் இருக்குது. அதை தான் இந்த திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க. படிங்க. நம் வஞ்ச புலன்களின் சதியை வெல்லக்கூடிய அந்த சதிமாயை மேவும் பதிமேவு கோட்டின் மதிச்சுடர் தேக சுவாகித மந்திரங்கள் படித்தோம் அல்லவா? அதான் இங்கே கொடுக்குறாங்க. நம் வஞ்ச புலன்களின் சதியை வெல்லக்கூடிய ஒரு ஜீவ ரட்சிப்பு தாயை. அந்த சதியை வெல்லக்கூடியது எதுன்னா அந்த ஜீவ ரட்சிப்பு தாயிங்க. இங்கேயே நமக்கு அந்த விடையை கொடுத்துட்டாங்க. எப்படி? இடப்பாக ஆசார கன்னிக்கும் இதுக்கும் அங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ வஞ்ச புலன் சதிக்கும் மரளி செய்யும் வாதனைக்கும், அந்த மரளி செய்யும் வாதனை தான் அந்த வஞ்ச புலன் செய்யுது அல்லவா? அது சதி செய்யுது. அது சதிமாயை மேவும் பதிமேவு கோட்டின் மதிச்சுடர் தேக சுவாகித மந்திரமாக நின்று அந்த மந்திரம்தான் இந்த மாயையை மாற்றுகிறது. சதிமாயை அல்லவா? நல்லா விளங்கிக்கணும். அப்போது அதை மாற்றக்கூடிய ஒரு ஜீவரட்சிப்பு தாயை. படிங்க. நம் வஞ்ச புலன்களின் சதியை வெல்லக்கூடிய அந்த சதியை வெல்லக்கூடிய ஒரு ஜீவரட்சிப்பு தாயை. அப்போ ஜீவரட்சிப்பு தாய், அந்த தாயாக நமது தெய்வம் அவர்கள் விளங்கி கொண்டிருக்காங்க அல்லவா? இப்போ நம்ம தாய் வந்து மாமிச பிறப்பில் பெற்றெடுத்த தாய். இங்கே தெய்வம் அவர்கள் நமது தாயாக அந்த பரிசுத்த ஆவியில் நம்மளை பெற்றெடுக்கிறாங்க அல்லவா? அந்த மறுபிறப்பு, அந்த தாயாக நமது தெய்வம் அவர்கள் விளங்கி கொண்டிருக்காங்க. அந்த தாய் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஆதி தாயாக இருக்காங்க. நாமங்கள்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமெல்லாம் வச்சுருக்கோம் அல்லவா? ஆதி தாய் என்று வச்சுருக்காங்க. அது கங்கணத்தாய் என்று வச்சுருக்காங்க. நமது தெய்வம் அவர்களின் பேத்தி அல்லவா? கங்கணத்தாய் என்று. அப்போ அது கங்கணம், ஆசீர்வாத கங்கணம். அது கங்கணத்தாய் என்று வச்சுருக்காங்க. ஆதித்தாய் என்று வச்சுருக்காங்க. வேற என்ன வச்சுருக்காங்க? வேதத்தாய்ன்னு வச்சுருக்காங்க. வேதாந்தத்தாய்ன்னு வச்சுருக்காங்க. அது என்ன வேதத்தாய்னா, அது விற்பதிப்படி வேதத்தாய் மான்மியமாக அந்த தாய் இருக்காங்கங்க. அந்த ஜீவரட்சிப்பு தாய் வேதமாக இவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க அல்லவா? அவங்க மாணிக்கத்தாயாக இருக்காங்க. நம்ம அக்கா சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க அல்லவா? மாணிக்கத்தாயாக இருக்காங்க. தாய் அம்மாவாக இருக்காங்க. அவங்களும் நமது தெய்வம் அவர்களுடைய பேத்தி அல்லவா? தாய் அம்மா. தாய்னாவே அம்மா தான். அது பாருங்கள் எப்படி நாமம் கலந்து ரெண்டு நாமமும் சேர்த்து வச்சுருக்காங்க. தாய் அம்மா. வேற என்ன வருது? வேதமணி தாய் என் வாளாம்பிகையின் பாதம். வேதமணி தாய். இப்படி நமக்கு அந்த தாயை, அது ஜீவரட்சிப்பு தாய். இங்கே தான் கவனிக்கணும். அப்போ அந்த ஜீவரட்சிப்பு. அப்போது அன்றைக்கு தெய்வம் அவர்கள் தூல திருமேனியில் விளங்கிய காலத்தில் ஜீவரட்சிப்பு என்ற ஒரு செயலை மேற்கொண்டு இருக்காங்க. ஜீவ ரட்சிப்பு. அப்போ அந்த ஜீவரட்சிப்பு இன்றைக்கு வேதத்திலும் நமக்கு மிக மிக எளிமையாக வச்சுருக்காங்க. நமது தெய்வம் அவர்களின் தயவால். அது எப்படி வச்சுருக்காங்கன்னா, இதெல்லாம் வேதத்தில் தேடி படித்து பார்த்ததனுடைய பலன் எனக்கு கிடைத்தது.
அன்றைக்கு தெய்வம் அவர்கள் அந்த ஜீவரட்சிப்பை எடுத்து வச்சிருக்காங்க. இன்றைக்கும் அதே ஜீவரட்சிப்பை வேதத்திற்கு வருகின்ற அந்த தெய்வ ஈடுபாடுடையவர்களுக்கு இதே திருவருட்குறள் 56வது திருவாக்கியத்தில் அடக்கத்தை பற்றி மெய்வழி விசாலாட்சி அனந்தகி அடக்கமான அந்த திருவாக்கியம் இருக்கு அல்லவா, அதில் பேசி வர்றாங்க அந்த ஜீவரட்சிப்புனா என்னன்னு. அப்போ அங்கே பேசி வர்றாங்க, தூக்கத்தை பற்றி பேசி வருவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம உலக வைத்தியர்கள் நம்ம டாக்டர் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நல்லா தூங்கணும், எப்படி நல்லா தூங்கணும் அப்படின்னு தான் சொல்லி தர்றாங்க. இருக்கிற வியாதிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் நல்லா தூங்கணும், குறைஞ்சது 8 மணி நேரம் தூங்கணுமா, எப்படி குறைஞ்சது 8 மணி நேரம் தூங்கணுமா. இதுதான் இந்த உலக கல்வி படித்த வைத்தியர்கள். அப்போ அதை தெய்வம் அவங்க உடைச்சி பேசுகிறப்ப இந்த உடல் எப்படி இயங்குது என்ற விவரமே தெரியாமல் வைத்தியம் பார்க்குறாங்க அப்படின்லாம் பேசி வருவாங்க. இந்த உத்தரவெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அதை பற்றி பேசி வர்றப்ப அந்த திருவாக்கியத்தில் இந்த தூக்கத்தை பற்றி பேசி வர்றப்ப, தூக்கம் கெட்டால் உடம்பு கெட்டு போகும் என்று நினைக்கிற பாமர உலகத்தில் நாம் இருக்கிறோம் என்று இந்த உலகத்தில் உள்ள வெளி உலக டாக்டர்கள் சொல்கிறத கேட்டு நம்ம அந்த எண்ணமும் நமக்கு வந்துடுது அல்லவா. அப்போ அதுக்கு பதில் தெய்வம் என்ன சொல்லி வருவாங்க அப்படின்னாக்கா, தூக்கம் கெட்டால் நல்லதுதான் என்ற திட எண்ணம் வர வேண்டும். என்ன வரணுமா, தூக்கம் கெட்டால் நல்லதுதான் என்ற அந்த திட எண்ணம் வர வேண்டும் என்று நமக்கு சொல்லி அந்த எண்ணத்தை எப்படி வழங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த எண்ணத்தை நமக்கு அப்போ அந்த ஜீவரட்சிப்பு பற்றி நமக்கு இதே திருவருட்குறள் 56வது திருவாக்கியம் பழைய அச்சுநூல் பக்கம் எண் என்ன வருது, 83வது பக்கத்தில் பேசி வர்றாங்க. தூக்கம் கெட்டால் நல்லதுதான் என்ற திட எண்ணம் வர வேண்டும். தூங்கினால்தான் நல்லது, இல்லாவிட்டால் உடம்பு கெட்டுப்போகும் என்று நினைக்கிற பாமர உலகத்தில் நீங்கள் புழங்குவதால் நாம் சொல்லுகின்ற இந்த ஜீவரட்சிப்பு எண்ணம் வருவதில்லை என்று அந்த ஓதிய முத்தர் நூலில் மறைத்ததை உடைத்திடுவேன் இங்கே என்பதை இங்கே உடைச்சி அந்த ஜீவரட்சிப்பை அந்த நாம் சொல்லுகின்ற ஜீவரட்சிப்பு எண்ணம் வருவதில்லை என்று அங்கே தெய்வம் அவங்க ஏக்கப்படுறாங்க நம்மளை பார்த்து அல்லவா. அந்த வாசகத்தை படிங்க. திருவாக்கியம் எண் 56 பழைய அச்சுநூல் பக்கம் எண் 83. தூக்கம் கெட்டால் நல்லதுதான் என்ற திட எண்ணம் வர வேண்டும். அப்ப திடம் எதுங்க, உடலா திடம், எண்ணம் தான் திடம். தூங்கினால்தான் நல்லது, இல்லாவிட்டால் உடல் கெட்டு போகும் என்று நினைக்கிற பாமர உலகத்தில் நீங்கள் புழங்குவதால் உங்களுக்கு நாம் சொல்லுகிற இந்த ஜீவ ரட்சிப்பு எண்ணம் வருவதில்லை. அப்ப நாம் சொல்லுகிற இந்த ஜீவரட்சிப்பு எண்ணம் வருவதில்லை என்று அந்த ஜீவரட்சிப்பு இங்க கொடுக்குறாங்க. அந்த ஜீவ ரட்சிப்பு அப்ப அந்த ஜீவரட்சிப்பு இங்க தாயாக இருக்குது, இங்க ஜீவரட்சிப்பு எண்ணமாக இருக்குதுங்க. அதான் அவங்க சொல்லி தானே காமிக்கிறாங்க அந்த எண்ணத்தை. அந்த எண்ணம் எப்போ நமக்கு வெளிப்படும், நம்மளுடைய எண்ணம் எப்போ வெளிப்படுது, பேசுகிறப்ப. அதை போலவே தெய்வம் அவர்களின் அந்த பிரம்மலயத்தில் இருக்கின்ற எண்ணம் அவர்களுடைய ஆளவாய் மூலமாக அல்லவா நம்முடைய வேதமாக இருக்கிறது. இப்படி நான் அந்த ஜீவரட்சிப்பை நான் வேதத்தில் உணர்கிறேன். எப்பேற்பட்ட விஷயம் இது, நம்முடைய 56வது திருவாக்கியத்தில் தான் இருக்குது ஜீவரட்சிப்பு எண்ணம். அப்போ மேலும் நீ மேலும் எம்மை தொடர்ந்து, அதாவது நமக்கு அதை மான்மியத்தில் பிரசங்க பகுதியில் எடுத்து சொல்லி வரப்ப, மேலும் நான் வாயினார் சொன்ன இத்துடன் விட்டு போய்விடாமல் தொடர்ந்தோர் அனைவரையும் எடுத்து அறியாமையினின்று விடுவித்து விளக்கி அச்சமற்ற ஆனந்த பெருவாழ்விலே என்னை போலவே வாழ வேணும் என்று ஆக்க எண்ணம் கொண்டு வந்து நிற்கும் எம்மை என்று பிரசங்க பகுதியில் பேசி வர்றாங்க அல்லவா.
அப்படியெல்லாம் ஆக்குவதற்காக நமது தெய்வமோர்களைப் போலவே ஆக்குவதற்காக என்ன கொண்டு வர்றாங்க? எண்ணத்தினை கொண்டு வர்றாங்க அல்லவா? அப்போ அந்த எண்ணம் அது ஜீவரட்சிப்பு எண்ணம். அது இந்த திருவாக்கியத்தில் அது ஜீவரட்சிப்பு தாயாக நின்று அந்த யமபயத்தை, அந்த வஞ்ச புலன்களின் அந்த சதியை தெய்வம் அவர்கள் இப்படி முறியடிக்கிறார்கள் அல்லவா? அப்போ அதுதான் இங்கே பேசி வர்றாங்க. முதல்ல இருந்து படிங்க. நமது வஞ்ச புலன்களின், நம் வஞ்ச புலன்களின் சதியை வெல்லக்கூடிய, அந்த சதியை வெல்லக்கூடிய ஒரு ஜீவரட்சிப்பு தாயை, ஒரு ஜீவரட்சிப்பு தாய் அது நமது தெய்வமோர்களின் எண்ணமாக அல்லவா விளங்கி கொண்டிருக்கு. அது ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயலே வாக்கியமாக இருக்கு அல்லவா? இதெல்லாம் லிங்க் பண்ணி தொடர்பு படுத்திக்கணும். பேரறிவாகார துணையை, அது அல்லவா பேரறிவாகார துணை. அந்த தாய், அந்த எண்ணம் அல்லவா துணை. அந்த எண்ணம் எப்பவும் இருக்குதே. காருண்ய திருமேனி தாங்கி வந்துள்ள, அதுக்கு பேரு காருண்ய திருமேனி. அப்போ காருண்ய திருமேனி, அப்போ ஜீவகாருண்யம். அன்றைக்கே வடலூர் வள்ளல் பெருமான் பேசி வந்தாங்க, நம்முடைய பெரியப்பா. அப்போ அதாவது மகா நெடிய மான்மியத்தில் பேசி வர்றாங்க அந்த காருண்யத்தை பற்றி. அதாவது மகா நெடிய, மகா கொடிய, மகா பயங்கர, மகா அவஸ்தையாகிய மகா பெருநாளானது, வரம்பு காணாத பெருநாளானது, அவை எல்லா காலங்களும் வந்துள்ள எல்லா வேத காருண்ய பாரவான்களும் விதி வீதியின் வழி கூறி வந்துள்ளதும். என்ன காருண்யம்? வேத காருண்யம். அதல்லவா ஜீவகாருண்யம். இப்படி நான் அந்த காருண்யத்தை, அது காருண்ய, அது தண்டகாருண்யம், அது ஒளிவாமலை, அது மதிவளரும் பூவனம், அதுவே நம்முடைய சொந்த பூமியாக அது விளங்கி கொண்டிருக்கு. காருண்ய திருமேனியாக நான் தரிசனை செய்கிறேன். இப்படி நான் அதை உணர்கிறேன். காருண்ய திருமேனி தாங்கி வந்துள்ள தெய்வ தேசிகேந்திரரை அடைய வேண்டியது. அப்போ அந்த தெய்வ தேசிகேந்திரரை, அது நமது தெய்வம் அல்லவா? இந்த தெய்வத்துக்கு பேர் தேசிகேந்திரர். இப்போ அதை பாத பூஜையில் சொல்லி வர்றோம் அல்லவா? தேவருடைய திவ்ய சுயம்பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடாதிருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் அஞ்சன சிலாகையால் திறந்த தேசிகேந்திரரே, தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம். தெய்வம் அவர்களுக்கு பாத பூஜை செய்கிறோம் அல்லவா? அது அந்த தேவரீருடைய தேசிகேந்திரர். அப்போ தேசிகர் என் துக்க உடல் நீக்கி உள்ளே சுக உடலை காட்டியே பொன்னரங்கர் தானும் பேசினார். தெய்வ தேசிகேந்திரரை அடைய வேண்டியது மனித தூலம் எடுத்த எல்லாருடைய முதன்மையான அதிமுக்கிய கடமையாகும். இதுதாங்க முதல் கடமை அல்லவா? இப்போ நம்ம வேதத்தின் சிறப்புல கடமை, உயிர்கடமை, தலைக்கடமை என்று 3 விதமாக நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம். அது கடமை 304வது திருவாக்கியத்தில் அருளியிருக்காங்க. அது அடுத்து உயிர்கடமை 322வது திருவாக்கியத்தில் அருளி வச்சுருக்காங்க. தலைக்கடமை 253வது திருவாக்கியத்தில் அந்த கடமையை எடுத்து வச்சுருக்காங்க அல்லவா? அது தந்தை தாய் கடமை தான் மறவாதே, அறிவறி பாடம் அல்லவா? அந்த கடமையை நம்ம இதெல்லாம் ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் விரிவாக பேசியிருக்கோம் அல்லவா? அந்த கடமையை இங்கே சொல்லி வர்றாங்க. இவ்வாறு அவர்களை தேடி அடைந்து தஞ்சம் புகவில்லை என்றால் அவர்களின் காருண்ய கோட்டைக்குள், அந்த காருண்ய கோட்டை, அப்போது இங்கே வெளி உலகத்தில் அழி உலகத்தில் அரசர்கள்லாம் கோட்டை கட்டி வச்சுருக்காங்க. எதுக்கு? எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக, தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக கோட்டை கட்டி வச்சுருக்காங்க அல்லவா? அதை போல் யமனிடமிருந்து தப்புவிக்கிறதுக்காக தெய்வம் அவர்கள் நமக்காக ஒரு கோட்டையை கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் என்ன கோட்டை? காருண்ய கோட்டை. இப்போ தான் அந்த காருண்யம் பார்த்தோம் அல்லவா? எல்லா வேத காருண்ய பாரவான்களும் வந்துள்ள
விதிவீதியின் வழி கூறி வந்துள்ளதும். அவை எல்லா காலங்களும் வந்துள்ள எல்லா வேதகாருண்ய பாரவான்களும் விதிவீதியின் வழி கூறி வந்துள்ளதும். ஜீவசிம்மாசன பருவம் எடுத்துரைக்கிறது அல்லவா. இப்போ இதெல்லாம் வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ அந்த காருண்ய கோட்டையில் போய் நம்ம ஒளிஞ்சிக்கணுங்க. அவர்களின் காருண்ய கோட்டைக்குள் நீ குடியேறி கொள்ளவில்லை என்றால் நிச்சயம் உன் அறிவு சிறுத்து மனப்பேய்க்கு அடிமையாகிவிடும். அதன் பயன் யமனாகிய மரளி செய்யும் வாதனையில் புக்கு கற்ப கோடி கால அபாயத்தில் நீ நுழைய வேண்டியதுதான். அதன் பயன் என்னன்னு சொல்றாங்க. யமனாகிய மரளி செய்யும் வாதனையில், யமனாகிய மரளி செய்யும் வாதனையில் புக்கு. புக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமே. புக்குன்னா என்ன? இது புழக்கத்தில் இல்லை. நம்ம புழங்குற பேச்சு உலகத்தில் இல்லை. அப்போ அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தாக்கா புகுதல், நுழைந்து கொள்வது, அங்கே போய் நுழைஞ்சுக்கிறது, அந்த பொருள் பதிவு வருது. அப்போ அதை பொருள்பட படிங்க. இப்போ அதன் பயன் யமனாகிய மரளி செய்யும் வாதனையில் புகுந்து, அந்த வாதனையில் புகுந்து, அதுதான் புக்கு. கற்பகொடி கால அபாயத்தில் நீ நுழைய வேண்டியதுதான். அது அவஸ்தை அல்லவா. இணை துணையற்ற அந்த ஆபத்தை மாற்றி தப்பித்துக் கொள்வதற்கு அல்லாமல் இந்த அருமையான மேலாம்பரமான அறிவை உனக்கு கொடுத்தது வேறு எதற்கு? அப்ப அந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தான் இந்த அருமையான மேலாம்பரமான அறிவை நமக்கு தந்திருக்காங்க. அறிவு அது ஆகம துலக்க அறிவே ஆறாவது அறிவு. அப்போ அந்த அறிவு தான் நமது தெய்வம் அவர்களிடம். அது தெய்வமே அறிவாக இருக்காங்க அல்லவா. பிறந்தனர் அறிவு பிழம்பெனும் கிரணர். அறிவு என்றால் தெய்வம். நமது தெய்வம் அவர்களுக்கு பெயர் அறிவு. அந்த அறிவு வேணும். அந்த அறிவு அங்கே தான் இருக்கு, என்கிட்ட இல்லை. அப்போ அந்த அறிவு அது ஆகம துலக்க அறிவே ஆறாவது அறிவு. அது ஜீவரட்சிப்பு தாயாக விளங்கி கொண்டு இருக்குதுங்க. அந்த அறிவு அது எப்படி இருக்குது? ஜீவரட்சிப்பு தாயாக, அது காருண்ய கோட்டையாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. அது காருண்ய கோட்டையாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதில் போய் நம்ம நுழைஞ்சிக்கிட்டோம்னா அந்த யமன் நிலையிலிருந்து, அந்த யமன் அச்சத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இதையெல்லாம் கட்டி கொடுத்தது யாரு? நமது தெய்வம் அவர்கள். இதை மறந்துடக்கூடாது. முக்கியமானது அவங்க தான். நமது தெய்வம் அவர்கள் தான் முக்கியம் அல்லவா. இப்படி நான் இந்த திருவாக்கியத்தை அது யமனை வென்ற திருமறையாக, அந்த ஜீவரட்சிப்பு தாயாக, அது காருண்ய கோட்டையாக, அது அறிவாக நின்று நமக்கு வருகின்ற அந்த யமனச்சத்தை நமக்கு மாற்றி வைக்கின்றார்கள். அந்த ஜீவரட்சிப்பு தாயாக நின்று நமது தெய்வம் அவர்கள் அது வேதத்தின் சிறப்பாக, திருமறையின் சிறப்பாக நின்று, ஆக இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் திருமறை குருபெருமானாக நமது தெய்வம் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நிரூபணை செய்து நமக்கு வருகின்ற அந்த யமபடரினை அந்த ஜீவரட்சிப்பு தாயாக, அந்த அறிவாக நின்று நமக்கு இப்படி மாற்றி சொர்க்கபதியில் இப்பவே ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.